என் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோம் என்றால் பிரிஸ்லி வனத்துராஜ் இவரை குறித்து போன ஒரு வீடியோ நான் பதிவிட்டிருந்தேன். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான், ஒரு பார்ட் 2 என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், இல்லை இதை உங்ககிட்ட கேட்டது யாரு? ஒரு பாஸ்டர். அவர் பாஸ்டர் கண்ணில் பிரச்சனையா அல்லது அந்த சகோதரி இடத்துல பிரச்சனையா? ஒன்றும் இல்லை பாஸ்டர், இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்னா, மிளகா பொடி எடுத்து கண்ணில் போட்டு கண்ணில் எரிச்சல் இருக்கா மிளகா பொடியில் எரிச்சல் இருக்கான்னு கேட்குற மாதிரி இருக்கு. இல்லை, இன்றைக்கு நவீன உலக ஒரு போதகர் அப்படி கூறியதாக அவர் வந்து சமூக வலைதளத்தில் இதை பேசியிருந்தார். சரி, இது போதகர் கூறுகிறதோ இல்லை அவர் கூறுகிறதோ அது மேட்ரு கிடையாது. மேட்ரு வந்து என்னென்னா, இப்போ இதையெல்லாம் வந்து சமூக வலைத்தளத்தில் வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி பேசுவது நிமித்தம் இது பக்தி விருத்திக்கு ஏதோ ஆகுமா? இப்போ அதுதான் வந்து கேள்வி. விசுவாசிகளாகிய உங்களை வஞ்சிக்கிறது தான் இவர்களுடைய நோக்கம். அதை குறித்து நம்ம வீடியோ விரிவாக வந்து பார்ப்போம். இப்போ பாஸ்டர் ரீசெண்டாக என் மனைவி ஒரு சிஸ்டர்னுடைய வீடியோவை திடீர்னு வந்ததுன்னு காட்டினாங்க. தலைக்கு ஸ்கார்ஃப் போட்டிருக்காங்க, ஆனால் அவங்க சுடிதார் போட்டிருக்காங்க. நான் ரொம்ப டீப்பாக சொல்ல முடியாது மீடியாவில் இருக்கிறனால. அவங்க சுடிதார் போட்டிருந்தாலும் அவங்களுடைய சரீர அவயம் வெளியே தெரியுது. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிய, நான் டீப்பா சொல்ல முடியாது, நான் டீப்பா பேச முடியாது. ஒரு பெண் உன்னதமாய் நினைத்து ஒரு பிள்ளைக்கு பாலூட்டி சீராட்டி அவர் ரத்தத்தையே மாத்தி கொடுக்கிற அந்த ஒரு அவயவம் வெளியே தெரியுது. அப்ப அதை பார்த்துட்டு இருக்கும்போது நான் கூட என்ன பண்ணிட்டேன், அவங்க அந்த ஷால் போடல, நான் என் தலையை திருப்பிட்டு போயிட்டேன். ஆனா என் மனைவி என்ன கூட்டி சொல்றேன், ஏங்க அது தெரியுது, பார்க்கல. இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் எல்லாம் வந்து ஒரு சமூக வலைத்தளத்தில் வந்து பேசணுமா? இப்போ அடுத்த ஒரு வீடியோ நீங்கள் பாருங்க. என்கிட்ட இருக்கும் யூத் மீட்டிங்ல அங்கே ஃபயரா வர்ஷிப் பண்ணி செய்தி கொடுத்து பயங்கரமான ரெவல்யூஷன் பேசுவேன். என்ன பார்க்கறதுக்குன்னே ஒரு சின்ன கூட்டம் வரும், பிரிஸ்லி அண்ணன். ஆனா வர்றவங்களை நான் மேனிப்புலேட் பண்ணி அவங்க கூட செக்ஸ்டிங் பண்ணுவேன். செக்ஸ்டிங்னா அசுத்தமான இச்சையான இந்த டெக்ஸ்ட் வார்த்தைகள், இன்னும் பலதரப்பட்ட காரியங்கள், தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிற மனுஷனா நான் இருந்தேன். இதையும் செய்து கொண்டு நான் ஊழியம் செய்திருந்தப்ப என்னால அப்போ இவர் வந்து ஊழியத்துக்கு போய்விட்டாராம், கடவுள் அழைத்தாராம், ஊழியம் செய்தாராம். ஆனால் ஊழியத்துக்கு வந்த பெண் பிள்ளைகளுக்கிட்டே தவறாக செக்ஸ் சேட்டிங் வந்து பண்ணி கொண்டிருந்தாருங்கிறது அவர் வந்து அந்த வீடியோவில் வந்து அறிவிக்கிறார். எல்லாரும் வந்து உலகத்தில் வந்து பாவிகள் தான். ஆனால் இவர் தான் செஞ்சதை அப்படியே வந்து சமூக வலைத்தளத்தில் வந்து பேசுகிறார். ஒளிவு மறைவும் இல்லாமல் அவருடைய உண்மையை வந்து காட்டுகிறார். ஆனால் இப்படி காட்ட வேண்டும் என்று வேதம் வந்து கூறுகிறதா? முதல்ல சொல்லவே அப்படி வேதம் கூறவில்லை. வேதம் என்ன கூறுகிறது என்றால், நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டதுக்கப்புறம் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பாவிகள் தான். அவர் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் கழுவி மன்னித்து விட்டார். அவர் நம்மளுடைய பாவங்களை நம்முடைய முதுகுக்கு பின்பதாக தூக்கி போட்டு விட்டார் என்று கூறுகிறார். இரத்தாம்பரத்துக்கு செவந்திருந்த பாவத்தையும் பஞ்சை போல மாற்றிவிட்டார் என்று கூறுகிறார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடு என்று வேதம் கூறுகிறது. அப்படின்னா இவர் வந்து சமூக வலைத்தளத்தில் பின்னானவைகளை நடந்தவைகளே வந்து சமூக வலைத்தளத்தில் வந்து பேசி கொண்டிருக்கிறார் என்றால் இவர் உங்களை வஞ்சிக்கப் போகிறார். அதற்கு மிகவும் நீங்கள் ஜாக்கிரதை என்பதற்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஆகையால் தயவு கூர்ந்து இந்த முழு வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சத்தியத்தை முதலாவது தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த பிரிஸ்லி போன்றவர்கள் எல்லாரும் வந்து ஒரு ஆலயத்துக்கு சென்று கன்வென்ஷன் பிரசங்கியாராக இருந்து கொண்டு இருக்கிற விசுவாசிகளுக்கு வந்து புத்தி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆலயம் இப்பொழுது இந்த உலகம் காண்பித்து கொண்டு இருக்கிறது. சிஎஸ்ஐயில் போய் பிரசங்கிக்கிறார்கள், ஏஜியில் போய் பிரசங்கிக்கிறார்கள், பேப்டிஸ்டில் போய் பிரசங்கிக்கிறார்கள், ஒவ்வொரு ஆலயங்களையும் சென்று பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு சேட்டன் ஜனங்கள் 80 வயசு வரைக்கும் கீழே உட்கார்ந்து கொண்டு ஒரு சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறது. இது இப்படிப்பட்ட இந்த நடைமுறையை வந்து வேதத்தில் உள்ள சபையா? 100க்கு 100 கிடையாது. அதை குறித்து தான் தெளிவாக நாம் இந்த வீடியோவில் வந்து விரிவாக பார்க்க போகிறோம். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் விடுதலையாகுங்கள். இப்படிப்பட்ட சபைகளுக்கு நீங்கள் செல்லாதீர்கள், இவர்கள் பின்பதாக செல்லாதீர்கள். இந்த சர்ச்சுக்கு நீங்கள் போகிறதை தயவு கூர்ந்து நிறுத்திவிடுங்கள். நீங்களே உங்கள் காதால கேட்டிருப்பீர்கள், சர்ச்சுக்கு வந்த வாலிப பிள்ளைகள்கிட்ட நான் வந்து செக்ஸ் சேட்டிங் பண்ணேன். அப்படின்னா உங்கள் வாலிப பிள்ளைகளை நீங்கள் எதுக்கு சர்ச்சுக்கு அனுப்புகிறீர்கள்? அவர்கள் பரிசுத்தத்தில் வளர வேண்டும், அவர்கள் கிறிஸ்துவினுடைய இதில் வளர வேண்டும் என்பதற்காக நீங்கள் அனுப்புகிறீர்கள். வந்து அசுத்தத்துக்கு நேராக தான் இவர்கள் வழி நடத்துவார்கள் என்பதை இந்த பிரிஸ்லியே தன்னுடைய வாயிலால் அறிவித்து விட்டார். ஆகையால் ஜாக்கிரதை இந்த சர்ச்சு இப்படிப்பட்ட சர்ச்சுகளுக்கு நீங்கள் போகாதீர்கள். போகிறதை தயவு கூர்ந்து நிறுத்தி சத்தியத்தை அறிந்து கொண்டு நீங்கள் விடுதலை ஆகுங்கள். எதுதான் சபை? எந்த சபைக்கு தான் போகணும்? வேதம் என்ன கூறுகிறது என்பதை நீங்கள் கேட்பீர்கள். அதை நான் கடைசியாக நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கேன். இப்பொழுது அடுத்த இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, அனிதா ஜாபேஸ்னு ஒரு பாஸ்டர் அண்ட் பாஸ்டர் ஒய்ஃப் இருக்காங்க, அருமையான சகோதரன் சகோதரி.
முக்காடு வீடியோல வந்து அவங்கள சொல்லியிருப்பேன் B2B ஒரு இது இருக்கு, இவங்கெல்லாம் வந்து பயங்கரமா திட்டியிருப்பேன், பயங்கரமா அவங்கள ரெபியூக் பண்ணியிருப்பேன், ரெப்ரூவ் பண்ணியிருப்பேன். பிரசங்கிக்கிறாங்க, முக்காடு போடாம இருக்காதீங்க, கர்த்தருடைய சபையில அது என்ன பட்டணத்துக்கு வேணாலும் எழுதட்டும், சபைக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குதுன்னு இன்னைக்கு நிக்கிறாங்க. நான் பேசிதான் திருந்துறாங்கன்னு சொல்ல மாட்டேன் பாஸ்டர். நீ ஒரு ஸ்திரீயை வந்து ஒரு பையன் வந்து இச்சையாக கேட்க பார்க்கிறான் என்றால் அது யார் மேலே தப்புன்னு ஒருத்தர் ஈடன் அவர் வந்து பேட்டி எடுக்கிறார். அதற்கு இந்த அனிதா ஜாபேஸ் வந்து என்ன சொல்லுகிறார் என்றால் அது அவங்க கண்ணில் தான் தப்பு. பார்த்து உங்களுக்கு இச்சை வருது அப்படின்னா நீங்க வந்து சரியா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்க்கப்படல ஃபர்ஸ்ட். இன்னொன்னு நீங்க வந்து ஆண்டவர்ட்ட பெலன் கேட்கணும். ஆண்டவரே எனக்கு வந்து பெண்களுடைய ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது எனக்கு இச்சை வரக்கூடாது, நீங்க பெலன் கேட்கணும். நீங்க போட்டுட்டு வர பெண்களை தப்பா சொல்லக்கூடாது. நம்ம கிட்ட தப்பு வச்சுட்டு இன்னொருத்தங்களை தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லை, இச்சை தூண்டுறதே ஒரு தவறு தானே. அது நம்ம அப்படித்தானே பார்க்கலாம். இப்போ தூண்டி விடுற மாதிரி ஒரு இது. இப்போ பொதுவாகவே ஒரு சட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கொலையை செய்தவங்க கூட கொலை செய்ய தூண்டுறதான் தவறுன்றாங்க இல்லையா உலக சட்டம். வந்து பெண்கள் வந்து நான் வந்து ரொம்ப அசிங்கமா ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டு நீ என்ன பாரு 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 அப்படின்னு சொல்லி தூண்டுறது கிடையாது. நார்மலா ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, நார்மல் ட்ரெஸ்ஸே நீங்க இப்படி சொல்றாங்கன்றீங்க. ஆமா, நார்மலா ட்ரெஸ் போட்டு வந்துட்டு இத பார்த்தா எனக்கு இச்சையா இருக்கு, இவங்க முன்னாடி உட்கார கூடாது, இவங்க போயிரணும் பின்னாடி அப்படின்னா அப்ப பார்வையில ஒரு ஸ்திரீயை ஒரு இச்சையாக பார்க்கிறான் என்றால் அதற்கு முழு காரணம் வந்து அந்த பையன் தான். பையன் பார்வை தவறாக இருக்கு. ஸ்திரீ உடுத்துக்கிற உடையெல்லாம் அதற்கு வந்து தவறு கிடையாது என்பதை போல ஒரு வீடியோவில் இந்த அம்மையார் வந்து பேட்டி கொடுத்திருந்தார். அந்த அம்மையாரை குறித்து இந்த அம்மா நல்லா வந்து ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறதாம். அந்த அம்மா எல்லாருமே வந்து எல்லாமே ஒரு கள்ள ஓநாய்கள், விசுவாசிகளை அவர்களே போதித்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அனிதா ஜாபேஸ் ஒரு நல்ல ஊழியக்காரர் என்று வந்து சமூக வலைத்தளத்தில் பேசுகின்றார் என்றால் இந்த அனிதா ஜாபேஸ் எப்படி வஞ்சிக்கிறாரோ, இந்த ஜான் ஜபராஜ் எப்படி வஞ்சிக்கிறானோ, இந்த ஜஸ்டின் எப்படி வஞ்சிக்கிறானோ, அதே போல் இந்த பிரஸ்லியும் வஞ்சித்து கொண்டு இருக்கிறார். மிகவும் ஜாக்கிரதை. இப்போ ஒரு ஸ்திரீயை வந்து ஒரு அரைக்குறை ட்ரெஸ்ஸில் வராங்க, இப்போ ஒரு பையன் பார்க்கிறான் என்றால் இச்சையாக பார்க்கிறாங்க, அங்கே வந்து தப்பு வந்து யார் மேலே இருக்கிறது என்றால் 2 பேர் மேலும் தப்பு இருக்கிறது. அந்த பையனுடைய கண்ணிலும் பார்வையும் தவறாக இருக்கிறது. அதே போல் அந்த பெண் உடுத்திருக்கிற ஆடையும் தவறான இன்டென்ஷனோடு உடுத்தியிருக்கிறது. அறகுறையாக எல்லாத்தையும் காண்பிக்கும் வண்ணமாகனா தன்னுடைய அழகை காண்பிக்க வேண்டும் என்று யார் யார் வந்து உடையை அனுபவிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேர்களும் இச்சையை தூண்டதான் செய்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல என்பதை வேதம் தான் நமக்கு வந்து சொல்லுது. மத்தேயு 18:7 இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடர்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அது மட்டும் இல்லாமல் ஸ்திரீயானவள் எப்படி ட்ரெஸ் அணிய வேண்டும் என்பதை 1 தீமோத்தேயுவில் வந்து கூறுகிறார். தகுந்த வஸ்திரத்தினாலும் அணிந்து கொள்ளுங்கள், மயிரை பின்னுதலாலும் இல்லாமல் தகுந்த வஸ்திரத்தோடும் அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற வேதம் கூறுகிறது. நம்ம வந்து பிறருக்கு இடர்களை உண்டாக்கக்கூடாது என்பதை வேதம் அப்படி என்றும் வேதம் வந்து கூறுகிறது. அதுதான் ஒரு மத்தேயு 18:6 என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவருக்கு இடரலை உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாக இருக்கும். அப்படின்னா கிறிஸ்தவ ஜனங்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நாம் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செய்கை நிமித்தமாகவும் சரி, நம்மளோட ட்ரெஸ்ஸுனாலும் சரி, நம்மளுடைய பேச்சினாலும் சரி, நம்ம யாருக்கும் வந்து இடரலை உண்டாக்கக்கூடாது. இப்படி இருக்க ஒரு ஸ்திரீ தன் உடம்பை காமித்து ஒரு பையனுக்கு இடரலை உண்டாக்குறான் என்றால் அந்த ஸ்திரீக்கு ஐயோ என்றுதான் வந்து வேதம் வந்து கூறுகிறது. அப்படி யாருக்கும் இடரலை உண்டாக்காதீங்க என்று வேதம் வந்து கூறுகிறது. என்னதான் சில வாலிபர்கள் வந்து இருப்பார்கள், என்னதான் லேடிஸ் வந்து எல்லாவற்றும் மூடிக்கொண்டு ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு இருந்தாலும் கூட அவர்களை பார்க்கும்போதும் கூட இவர்களுக்கு வந்து இச்சை வரும் கண்கள். அப்போ அங்கே வந்து யாருக்கு மேலே தவறு இருக்கிறது என்றால் அந்த பையங்க மேலே தான் தவறு இருக்குது. ஏன்னா அந்த எல்லா வகையிலும் மூடிக்கொண்டு வந்த போதும் அவர்கள் பார்க்கிறார்கள் என்றால் கண்ணில் தான் பிரச்சனை. உடம்பு அங்கங்கள் தெரிய வேண்டும் என்ற இன்டென்ஷனோடு வருகிறார்கள் என்றால் அது அந்த பெண் மீதும் தவறு இருக்கிறது. அதை பார்க்க வேண்டும் என்ற ஸ்பெல்லுகின்ற பையன் மீதும் தவறு இருக்கிறது. 2 பேர் மேலும் அங்கே தவறு வந்து இருக்கிறது. இல்லை, இதை உங்ககிட்ட கேட்டது யாரு? ஒரு பாஸ்டர். அவர் பாஸ்டர் கண்ணில் பிரச்சனையா அல்லது அந்த சகோதரி இடத்துல பிரச்சனையா? ஒன்றும் இல்லை பாஸ்டர், இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்னா மிளகா பொடி எடுத்து கண்ணில் போட்டு கண்ணில் எரிச்சல் இருக்கா மிளகா பொடியில் எரிச்சல் இருக்கான்னு கேட்குற மாதிரி இருக்கு. இல்லை, இன்றைக்கு நவீன உலகத்தை கண்ணில் தூக்கி மிளகா பொடியை போட்டுட்டு கண்ணில் பிரச்சனையா மிளகா பொடியில் பிரச்சனையான்னு அவர் கேட்கிறார். அப்படின்னா அங்கேயே அவரை என்ன சொல்ல வருகிறார் என்றால் பிரச்சனை வந்து 2 பேர் மேலேயும் வந்து இருக்கிறது. தெளிவாக வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் முதல் வேதல் வேணும் சொல்லியது நம்ம இடரல் இல்லாமல் வாழ வேண்டும். உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். உடை அணியும் போது மற்றவர்களுக்கு இடரலை உண்டாக்காதபடிக்கு உடையை அணிந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வாலிப பையன்களும் சரி, நீங்கள் எல்லா வகையிலும் உங்களை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள்.
தயவு கூர்ந்து இப்படிப்பட்ட சர்ச்சுகளுக்கு செல்லுவதை முதலாவது நிறுத்துங்கள். இப்படிப்பட்ட இவர்களை போன்ற அந்த சர்ச்சுகளுக்கு சென்றால் அங்கே வந்து பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்தப்பட மாட்டீர்கள், அசுத்தத்துக்கு நேராக தான் வழிநடத்துவீர்கள் என்பதை பிரஸ்லி அவர் வாயினால் சொல்லிவிட்டார். அங்கே அந்த ஆலயத்தை கெட்டி வைத்து கொண்டு ஒருத்தர் வந்து உட்கார்ந்து கொண்டு பிரஸ்லியை கூப்பிட்டு அழைத்து பிரசங்கம் பண்ண கூப்பிடுகிறார் என்றால், அந்த ஆலயத்தை கெட்டி வைத்து கொண்டு அங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவர்களே உங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அப்புறம் அதில் கொண்டு வந்து ஒருத்தரை பிரசங்கிக்க வைக்கிறார்கள் என்றால் மொத்தத்தில் உங்களை வஞ்சிக்க போகிறார்கள். தெளிவாக வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு உதாரணமாக எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை கூட சொல்லுகிறேன். கிட்டத்தட்ட பார்க்கும்போது 2012 நான் இப்படி தான், இதெல்லாம் எனக்கு சத்தியம்லாம் தெரியாததுக்கு முன்பதாக இப்படி தான் நான் ஊழியக்காரர் என்பதாக சென்று கொண்டிருந்தேன். அவர் இங்கே திருநெல்வேலியில் தான் ஒரு சர்ச்சை வைத்து கொண்டிருந்தார். சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு பக்கத்திலேயே சர்ச்சை கட்டி வைத்து கொண்டு சிஎஸ்ஐ சர்ச்சிலேருந்து போகிற ஜனங்களை எல்லாம் இவருக்கு நேராக திருப்பி கொண்டிருந்தார். அப்படி நான் அந்நிய பாஷை பேசுவார், அது பேசுவார், இது பேசுவார். அவர் கூட நான் கார்லலாம் போயிருக்கேன், அங்கங்கன்னு போயிருக்கேன். அவர் வந்து நிறைய இடங்களில் இந்த பிரஸ்லி பண்ணுறது தான் பேசுவார். எப்படி பேசுவார் என்றால், நான் முந்தி அப்படி இருந்தேன், நான் இப்படி பாவம் செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன் என்று எல்லா இடத்துலையுமே சொல்லி கொண்டு இருப்பார். இப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு வந்து விட்டேன் அப்படின்ற இந்த பிரஸ்லி கூறினது போல் இப்படி நடந்து கொண்டு இருக்க, இப்போ நான் சொன்ன இந்த போதகர், இந்த திருநெல்வேலியில் உள்ள போதகர் எல்லா இடத்துலையும் இப்படி தான் பேசி கொண்டு இருப்பார். யார் ஏதாவது ஒரு காலேஜுக்கு சென்றாலும் அங்கே இருக்கிற லெக்சர்ட்டையும் போய் இப்படி தான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் என்று தான் பேசி கொண்டிருந்தார். இப்போ கடைசியில் இப்பொழுது அவருடைய நிலைமையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கிட்டத்தட்ட ஒரு 5 வருடத்துக்கு முன்பதாக அவருடைய சர்ச்சுக்கு வந்த ஒரு லேடியோடைய அவருக்கு கள்ள தொடர்பு ஏற்பட்டுவிட்டது. அந்த லேடியோட பெண் பிள்ளைகளும் அந்த லேடியோடனும் அவருக்கு கள்ள தொடர்பு. இந்த லேடியோட பிள்ளைகிட்டையும் இந்த லேடிகிட்டையும் அவருக்கு வந்து கள்ள தொடர்பு ஏற்பட்டு விழுந்து போய் கடைசியில் அவரை அந்த ஜனங்கள் சர்ச்சை விட்டு அடித்து வெளியே விரட்டினார்கள். இப்பொழுது வரைக்கும் அந்த போதகர் வந்து இன்னும் அவருடைய மனைவியை விட்டுவிட்டு இன்னும் வேறொரு மனைவியோடு தான் இப்பொழுது அவர் சுற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் மிகவும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்படி வந்து நான் அப்படி பழைய பாவத்தை சொல்லி கொண்டு இப்படி உங்களை இது பண்ணி கொண்டு இருக்கிறான் என்றால், இவர்கள் அத்தனை பேர்களும் உங்களை வஞ்சிக்கிறார்கள். தயவு கூர்ந்து மிகவும் நீங்கள் ஜாக்கிரதை. 1 கொரிந்தியர் 11:6 ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவுள். அவனால் வேதம் நமக்கு என்ன கூறுகிறது என்றால், ஒரு சபையாக ஒரு 5-6 பேர் கூடுகிற இடத்தில் லேடிஸ் வந்து முக்காடிட்டு கொண்டு தான் தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை வேதம் வந்து கூறுகின்றது. ஆனால் இந்த அனிதா ஜாபேஸ் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அடுத்ததில் வந்து உங்களுக்கு தலைமுடிய முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு அவர் வந்து கூறுவார். இந்த கீழே உள்ள வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த வசனத்தை சுட்டி காட்டி நீங்கள் முக்காடிட்டுலாம் கொள்ள வேண்டாம், தலைமுறை தான் உங்களுக்கு முக்காடுன்னு தான் பவுல் சொல்கிறாருன்னு ஒரு கள்ள போதகத்தை துணிகரமாக அந்த அனிதா ஜாபேஸ் வந்து கொடுத்து கொண்டு சத்தியத்துக்கு விரோதமாக பேசி கொண்டிருந்தார். அவரை போய் ஒரு நல்ல போதகராம். எவ்வளவு துணிகரம் பாருங்கள் அந்த பிரஸ்லிக்கு. நீங்கள் சர்ச்சுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, அப்படின்னா நம்ம இப்போ வேதத்தில் போட்டிருக்கு சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். அப்போ நம்ம எப்படி சபை கூடணும், அதை குறித்து வேதம் என்ன கூறுகிறது என்பதை நான் கொடுத்து தெளிவாக விளக்கப் போகிறேன். தயவு கூர்ந்து வீடியோ ஃபுல்லாக கேளுங்க. இப்போ எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் அப்படின்னு இந்த வசனம் வருது. இந்த வசனத்தை காட்டி விட்டு தான் இவர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் வாங்க 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 என்று கூட்டிக் கொண்டு மேலே ஒருத்தர் போதிச்சு கொண்டு இருக்கிறார், கீழே விசுவாசிகள் 80 வயசு வரைக்கும் ஓடி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதாவது சபை கூடி வரணும். அந்த சபை வந்து எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம்ம ஒரு 5 பேராக இருந்தாலும் சரி, ஒரு 6 பேராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃபேமிலினாலும் சரி, இல்லை உங்கள் சொந்தக்காரங்கள் ஃபேமிலியோட ஒவ்வொரு ஃபேமிலியாக கூடினாலும் சரி, அது எல்லாமே சபை கூடி வருதல் தான். அதாவது சபை கூடி வருதல் எதற்காக என்றால், நீங்கள் அங்கே வந்து கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்கணும். அதற்காக தான் வந்து சபை கூடி வருதல். ஏனென்றால் பவுல் இந்த வசனத்தை எழுதும்போது அந்த காலகட்டத்தில் வந்து எந்த மீடியாவும் கிடையாது, ஒரு லைட்டு கூட கிடையாது, ஒரு எலக்ட்ரிசிட்டி கூட கிடையாது, ஒரு மைக்கும் கிடையாது, ஒரு கம்யூனிகேஷனும் கிடையாது. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ குதிரை வண்டி தான் இருந்திருக்கும், மாட்டு வண்டி தான் இருந்திருக்கும். அப்படி என்றால் யாராவது ஒரு சத்தத்தை கேட்கணும்னு சொன்னாலே அவர்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு பயணித்து அங்கே போய் சேர்ந்து கூடும்போது தான் ஒரு சத்தத்தை வந்து கேட்க முடியும். அப்படி என்றால் சபை கூடி வருதல்னால் என்னவென்றால், இன்னும் 5 பேரோட சத்தத்தை கேட்கறது. அது என்ன சத்தம் என்றால் கர்த்தருடைய சத்தம். சபை கூடி வருதலுக்குன்னா நம்ம எதுக்காக கூடுகிறோம் என்றால், கர்த்தருடைய சத்தத்தை நம்ம அங்கே கேட்கணும். அதற்காக தான் நம்ம வந்து சபை கூடுறோம். அது தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நான் கூடுறேன், என் ஃப்ரெண்டு கூடுறாருன்னா
இப்போ இங்கே ஆஸ்டினோட சத்தத்தை நீங்கள் கேட்க வரல, என் ஃப்ரெண்டோட சத்தத்தை கேட்க வரல. எதற்காக நம்ம அங்கே வந்து கூடுகிறோம் என்றால் கர்த்தரின் சத்தத்தை கேட்க தான் நம்ம வந்து கூடுகிறோம். அப்படி தான் அந்த காலகட்டத்தில் அவர்கள் ஒரு 5 பேராகவும் 6 பேராகவும் வந்து கூடினார்கள். என்றால் நீங்கள் தெளிவாக வேதத்தில் பார்க்கும்போது எந்த ஒரு சபைக்கும் பேரெல்லாம் கிடையாது. இப்போ நான் இங்கே திருநெல்வேலியில் இருக்கிறேன் என்றால் திருநெல்வேலி சபை அப்படின்னு தான் இருக்கும். அதே மாதிரி கொரிந்து சபை, பிலிப்பு, இப்படி ஒவ்வொரு அந்த 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 பட்டணத்தை வைத்து தான் அந்த சபையோட நேமே வந்து இருந்தது. இந்த மக்கள் அப்படின்னா அங்கங்கே ஒருத்தர் கூடுகிற தானே வந்து சபையாக பவுல் வந்து அந்த சபைக்கு தான் லெட்டர் வந்து எழுதி கொண்டிருக்கிறார். அந்த லெட்டர் தான் நம்ம வந்து கையில் வந்து இருக்கிறது. அப்படின்னா தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள், கர்த்தரின் சத்தத்தை நம்ம கேட்கிறது தான் வந்து சபை கூடி வருதல். இப்பொழுது நான் யூடியூப் வழியாக பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் இன்னும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று அவருக்குள்ளாக ஜெபித்து கொண்டு நீங்கள் யூடியூப்பில் ஒவ்வொரு தேடி வேதத்தை ஆராய்ந்து நீங்கள் பார்க்கறதுக்காக தேடுகிறீர்களோ, தேடி அவருடைய சத்தத்தை கேட்கிங்கன்னா அது கர்த்தருடைய சத்தம் தான். அப்புறம் அதை நீங்கள் யூடியூப்பில் அதை வீடியோ கேட்குறதே சபை கூடி வருதல் தான். தெளிவாக வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் எந்த கம்யூனிகேஷனும் இல்லாதனால் அவர்கள் வந்து கூடினார்கள். சபை கூடி வருதலில் சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லக்கூடவும். இந்த வசனத்தை பார்க்கணும், ஒருவருக்கு ஒருவர் வந்து புத்தி சொல்லக்கூடவும். இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த 2026 இருக்கிற கிறிஸ்டியானிட்டியில் வந்து ஒருவருக்கொருவர் அந்த சர்ச்சில் வந்து புத்தி சொல்கிறாங்களா? அதே கிடையாது. எப்படி புத்தி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள்? ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, பாஸ்டர் பிள்ளைகள் இருக்கிறார்கள். கீழே பார்த்தோன்னா விசுவாசிகள் ஒரு 1000 கணக்காக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பாஸ்டர் பிள்ளைகளும் தான் புத்தி சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த வசனம் அப்படி சொல்லவில்லையே. எங்கள் வசனம் என்ன கூறுகிறது? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லக்கூடவும். அப்படின்னா இப்போ ஒரு 5-10 பேர் நம்ம கூடுகிறோம் என்றால் அங்கே இன்னொருத்தர் புத்தி சொல்லணும், இன்னொருத்தர் புத்தி சொல்லணும், மாற்றி ஒவ்வொருத்தரும் புத்தி சொல்ல வேண்டும். நாளானது சமீபத்தாய் வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அங்கே ஒரு பேர்சன் மட்டும் இருந்து கொண்டு கீழே இருக்கிற ஜனங்களுக்கு புத்தி சொல்லவில்லை. தெளிவாக சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ சிஎஸ்ஐயில் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள்? ஐயர்வால் இருக்கிறார், அவருக்கு பிடிஓ ஏதோ படித்த உடனே அவருக்கு அங்கி போட்டு விடுகிறார்கள். அவர் மேலே நின்று கொண்டு ஒரு ஐயர்வாலாக இருந்தால் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு சபையில் இருப்பார். இங்கே மகாராஜனார்னா மகாராஜனார் சபையில் இருந்து அவர் புத்தி சொல்லி கொண்டே இருப்பார். இந்த விசுவாசிகள் தலையை காட்டிக்கொண்டு ஒரு 3/4 மணி நேரம் கேட்டுவிட்டு சென்று விடுவார்கள். அப்படி சொல்கிறது வந்து தேவனுடைய சபையே கிடையாது என்பதை தான் இந்த வசனம் வந்து கூறுகிறது. என்றால் வசனம் என்ன தெளிவாக என்ன கூறுகிறது? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். அப்படின்னா அந்த கூடுகிற 10 பேர் 20 பேர் எங்கே கூடுகிறார்களோ அங்கே அத்தனை பேரும் மாறி புத்தி சொல்ல வேண்டும், மாறி போதிக்க வேண்டும். அதைத்தான் வந்து வேதம் வந்து கூறுகின்றது. தயவு கூர்ந்து ஜாக்கிரதை. சபை கூடி வருதல் உண்டு. நீங்கள் யூடியூப்பில் சத்தத்தை கேட்கனாலும் அதுவும் சபை கூடி வருதல் தான். இவர்கள் சர்ச்சாக இப்போ பெந்தேகோஸ்தே, சிஎஸ்ஐ, ஆர்சி அப்படின்னு ஒவ்வொன்றாக கெட்டி வைத்து கொண்டு இவர்கள் நடத்துவது வந்து தேவனுடைய சபையே கிடையாது. அதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுகிறேன் உங்களுக்கு. எப்படி என்றால் இப்பொழுது பாஸ்டர் பிள்ளைகளும் இருந்து புத்தி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் புத்தி சொல்லி கொண்டு தசம பாகம், காணிக்கை அது என்று வாங்கி கோடிக்கணக்காக சொத்துக்களை சேர்த்து வைத்து கொண்டு சொகுசாக வாழ்ந்து கொண்டு கோபுரமாக அங்கே கெட்டி கொண்டு இருக்கிறார்கள். காரும் பங்களாக்களும் பெருகி கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கு வருகின்ற விசுவாசிகளோ அடிமையாக வந்து இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இது எப்படி தேவனுடைய சபையாக இருக்க முடியும்? கொஞ்சம் தெளிவாக வந்து சிந்தித்துக் கொள்ளுங்கள். இவர்கள் எப்படி மேய்ப்பனாக இருக்க முடியும்? தெளிவாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். இவர்கள் எப்படி போதகராக இருக்க முடியும்? தெளிவாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். இது எப்படி தேவனுடைய சபையாக இருக்க முடியும்? தெளிவாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் சொகுசாக வாழுகிறார்கள். எங்கள் விசுவாசிகளோ அடிமைகளாகவும் சைக்கிளிலும் வெயிலிலும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்படியா? இதுதான் தேவனுடைய சபை. தேவனுடைய சபை என்றால் அங்கே ஈக்குவாலிட்டி இருந்தது. வருகிற ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்ப் பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை வாய்ப்பை உண்டு பண்ணி அவர்களை வளர்க்க வேண்டும். அவர்களுக்கு இவர்கள் கொடுக்க வேண்டும், ஒவ்வொருத்தரும் மாறி கொடுக்க வேண்டும். அப்படித்தான் தேவனுடைய சபை இருந்தது. ஆனால் இந்த ஜனங்களும் என்ன பண்ணிக்கிறார்கள்? வருகின்ற விசுவாசிகளிடம் காணிக்கையும் தசமபாகம் என்ற தேர்கள் பிச்சை எடுத்துக்கொண்டு பிடுங்கி கொண்டு இருக்கிறார்கள். இது வந்து பிசாசினுடைய ஒரு சபைங்க. இது பேலியாளின் சபை இவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறது. இந்த சிஎஸ் இவர்கள் நடத்துவதே வந்து பிசாசினுடைய கூடுகை. தெளிவாக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த சிஎஸ்ஐ, ஆர்சி, பெந்தேகோஸ்தே, அந்த கோடியாக சம்பாதிச்சு ஏஜி இவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறது அத்தனையும் யாருடைய கூடுகை என்றால் பிசாசினுடைய கூடுகை. அந்த பிசாசினுடைய கூடுகையில் இந்த பிரெஸ்லி போன்றவர்கள் வந்து போதிக்கிறார்கள் என்றால் இவர்கள் யாரால் உண்டானவர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் நேராக செல்லுகிறீர்கள் என்றால் உங்களை இவர்கள் வஞ்சிப்பார்கள்.
நீங்கள் அப்படியே தான் இருப்பீர்கள், இவர்களோ வளர்ந்து கொண்டும் பெருகி கொண்டும் இருப்பார்கள். எப்படி என்றால் கோடி கோடிக்காக கட்டுவார்கள், கோடி கோடியாக பங்களா கட்டுவார்கள், கோடி கோடிகளை கார் வாங்குவார்கள், அப்படி உல்லாசமாக தெரிவார்கள். நீங்கள் அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்க வேண்டும். அதில் தெளிவாக இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் எது தேவனுடைய சபை என்று. இவர்கள் வைத்திருக்கிறது ஒன்றுமே தேவனுடைய சபை கிடையாது. அப்படி என்றால் தேவனுடைய சபை என்றால் அது கிறிஸ்துவனுடைய சரீரம். ஒரு 10 பேர் 5 பேர் நம்ம கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம ஒரு இடத்துல கூடுறோன்னா அதுதான் தேவனுடைய சபை. அந்த சபை எப்படி இருந்தது என்றால் அங்கே ஒருவருக்கொருவர் நம்ம புத்தி சொல்ல வேண்டும். ஒருவர் மட்டும் கடைசி வரைக்கும் புத்தி சொல்லி கொண்டு இருப்பார்கள் கிடையாது. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு யாரோட கூடுகையாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் கூடியலாம். அங்கே ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை தெளிவாக விளக்க வேண்டும். பிரிஸ்லி எவ்வளோ பெரிய வஞ்சகர், அதே போல் இந்த அனிதா கிங்ஸ்லிங்கிறது ஒரு பெரிய வஞ்சகி, ஒரு கள்ள பாடகி. ஏனென்றால் இவர்கள் பாடுகிறது எதற்காக பாடுகிறார்கள்? கர்த்தரின் நாம மகிமைக்காகலாம் ஒருத்தருமே அங்கே பாடலை. இந்த அப்புறம் போகிறவர் இப்புறம் போகிறவர்னு இவர் கர்த்தரோட நாம மகிமைப்பட்டுச்சா? இந்த லேடிக்கு என்ன தன்னுடைய அழகை காட்ட வேண்டும் வீடியோவில். இந்த லேடி மாத்திரம் கிடையாது, இதே போல் நிறைய பேர் பாடகிகள் எழும்பி கொண்டு இருக்கிறார்கள். இவர்களாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகாதோ அல்லேலூயா அப்படின்னு இது பாடுவார்கள். எதற்கு பாடுகிறார்கள் என்றால் தங்களுடைய சுய மகிமையை அவர்கள் நாடுகிறார்கள். தங்களுடைய அழகை மறைமுகமாக காட்ட வேண்டும் என்பதற்காக தான் இவர்கள் பாடுகிறார்களே தவிர இதில் ஒரு துளி கூட கர்த்தரின் நாமம் மகிமைப்பட போகிறது கிடையாது. இந்த பிரச்சனை எங்கே இருக்கிறது என்றால் இந்த அனிதா கிங்ஸ்லி மேலேயும் பிரச்சனை இருக்கிறது. இந்த ஆலயங்கள் இவனுக்கு கெட்டி வைத்துக்கொண்டு ஏமாற்றி கொண்டு இருக்கிற மொத்தத்தில் இந்த அனிதா கிங்ஸ்லி, இந்த பிரிஸ்லி, இந்த CSI, RC, பெந்தெகோஸ்தே எல்லாம் சேர்ந்து கொண்டு விசுவாசிகளாகிய உங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறார்கள். மிகவும் ஜாக்கிரதை. இதுதான் சத்தியம். நீங்கள் தயவுக்கு வேதத்துக்கு திரும்பிடுங்க, வேதத்தை எடுத்து வாசிங்க. என்றால் வேதத்தில் எங்கேயுமே இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடில் ஆலயத்தை கட்டுங்கள் என்று கூறவில்லை கட்டளை. நீங்கள் தான் அந்த ஆலயம், நீங்கள் தான் அந்த ஆலயம் என்று தான் பவுல் திரும்ப 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 அதை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார். திரும்ப திரும்ப அதை பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் யூதர்கள் அங்கே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாமல் விழுந்து போனதற்கப்புறம் யூதர்களிடத்திலிருந்து வெளியே புறஜாதியர்களிடத்தில் பிரசங்கிக்கும் போது இனிமேல் நீங்கள் தான் அந்த ஆலயம், இதுதான் சத்தியம். அந்த சத்தியத்தை தான் அவர் அதற்காக தான் இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் அடிக்கப்பட்டார். நீங்கள் தான் அந்த ஆலயம் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். கட்டட ஆலயங்களை அவர் நிராகரித்து விட்டார், சிலுவையில் அடித்து விட்டார். இதை பவுல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பவுல் ஒவ்வொரு இடங்களும் போய் சத்தியத்தை சொல்லுகிறார். நீங்கள் அவர்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்கள், இவர்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்கள்னா என்ன சொல்கிறார்? பாதி யூதர்கள் விழுந்து போன யூதர்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று இருந்து கொண்டு தான் இங்கே நீங்கள் ஆலயத்தை கெட்டக்கூடாதுங்கிற சபையாக ஒவ்வொரு வீடுகள் தோறும் அவர்கள் கூடினார்கள். அதாவது அவர்கள் தான் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனால் பிசாசனவன் தெளிவாக என்ன பண்ணி வைத்து விட்டான்? இயேசு கிறிஸ்து எதை சிலுவையில் அடித்தாரோ, கட்டட ஆலயத்தை அடித்தாரோ, அதை அவன் கெட்டி வைத்து கொண்டு ஒருத்தன் புத்தி சொல்லி கொண்டே இருக்கிறான். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடித்தார். ஏன்னா அது தான் அவர்களுக்கு நான் போதிப்பேன் என்று கூறினார். இப்போ நமக்கு யார் போதிப்பார் என்றால் கிறிஸ்து ஒருவர் தான் போதகர். இந்த சத்தியத்தை தான் பவுல் தெளிவாக ஒவ்வொருத்தருக்கும் சபை கூடி வருதல் அங்கே ஒவ்வொருத்தருக்கும் போதித்து கொண்டு இருந்தார். பிசாசனவன் தெளிவாக அப்படிப்பட்ட கட்டட ஆலயத்தை வைத்து விட்டோடனே அங்கே பிசாசு உட்கார்ந்து விட்டது. எப்படி உட்கார்ந்துருக்கிறது என்றால் திரித்துவம் என்று உட்கார்ந்துருக்கிறது. வேதம் தெளிவாக என்ன கூறுகிறது? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இயேசு கிறிஸ்து சொல்லுது, பரிச்சை பார்க்குது. உடனே இயேசு கிறிஸ்து சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரை பரிச்சை பாராதிருப்பாயாக, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக என்று எழுதியிருக்கிறதே என்று வேதம் கூறுகிறது. இவர்களோ திரித்துவ கடவுளுக்கு நேராக சென்று விட்டார். வேதம் எல்லா இடத்திலும் அவர் ஒருவரே அந்த தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதுதான் சுவிசேஷம். இப்போ வேறு எது சுவிசேஷம்? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டுட்டார், அதுதான் ஒரு மிகப்பெரிய சுவிசேஷம், அதுதான் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்பதை பவுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இவர்கள் என்ன கொண்டு இருக்கார்கள்? தேவன்லாம் மாம்சத்தில் வரல, பிதாவாகிய தேவன் ஒருத்தர் அவர் மாம்சத்தில் வரல அப்படின்னு போதித்து கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளோ பெரிதான நயவஞ்சகம்! இந்த கட்டட ஆலயத்தை வைத்தது நிமித்தம் இந்த நயவஞ்சகத்தை இவர்கள் செலுத்தி விட்டார்கள். தெளிவாக சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது விழுந்து போன யூதர்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்றால், எங்களுடைய பழைய ஏற்பாடுடைய கடவுள் இவர் இயேசு கிறிஸ்து இல்லைன்னு என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த திரித்துவர்களோ என்ன கூறிக்கொண்டிருக்கிறார்கள்? இந்த இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடில் உள்ள கடவுள் கிடையாது என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் 2 பேரும் ஒன்று தான். ஆகையால் இவர்கள் நயவஞ்சகமாக ஒரு கட்டட ஆலயத்தை கட்டி வைத்து கொண்டு ஒரு விக்கிரகத்தை உங்களுக்கு போதித்து கொண்டு உங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள்.
தயவு கூர்ந்து இந்த கடைசி காலங்களில் இவர்களை விட்டு வெளியே வந்து நீங்கள் 5 பேரோ 6 பேரோ உங்கள் ஃபேமிலியோட சபையாக கூடி அவரோட ஆராதனை செய்து போய் ஏழைகளுக்கு போய் உதவி செய்யுங்கள், வியாதிக்காரங்களுக்கு போய் ஜெபித்து எல்லா தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள நீங்கள் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். ஆகையால் தெளிவாக நீங்கள் அவர்களை நோக்கி கேள்வி கேளுங்கள். அவர்கள் உங்களை விசுவாசிகள் என்று வைத்துக்கொண்டு அவர்கள் ஒரு போதகர்களாகவும் அவர்கள் தங்களை ஒரு ஆசாரியர்களும் என்று காண்பித்து கொண்டதால் நீங்கள் அவரை நோக்கி கேளுங்கள். நீங்கள் போதகராக இருந்தால் நாங்கள் யார்? வேதம் என்ன கூறுகிறது என்றால் விசுவாசிகளாகலே நீங்கள் அத்தனை பேரும் ஆசாரியர்கள் என்று கூறுகிறது. உங்களை போதகர்களாகவும் உங்களையே தீர்க்கதரிசிகளாகவும் எல்லாரையுமே தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த போதக நயவஞ்சகர்களோ பிரிஸ்லி போன்றவர்களோ அவர்கள் போதகர்கள் அவர்கள் ஆசாரியர்கள் மாதிரி காண்பித்து விட்டு உங்களை விசுவாசிகள் என்று ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் அப்படி கூறவில்லை. வெளிப்படுத்தல் 1:6 என்ன கூறுகிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் அத்தனை பேரும் ஆசாரியர்கள் என்று கூறுகிறத உடனே அந்த வசனத்தை எடுத்து போட்டு விடலாமா? அப்படின்னா இந்த வசனங்களை இப்படிப்பட்ட வசனங்களை மறைப்பதன் நோக்கம் என்னவென்றால் அவர்கள் உங்களை அடிமைகளாக வைத்து கொண்டு இருக்கணும். ஆகையால் அவர்கள் நோக்கி கேளுங்கள். நீங்கள் ஆசாரியர்கள் என்றால் நாங்கள் யார் என்பதை அவர்கள் நோக்கி கேளுங்கள். கொதித்து எழுங்கள். இவர்களையும் விட்டு அடித்து துரத்துங்கள் இவர்களை. அப்பொழுதுதான் விடுதலை உண்டாகும் தமிழ்நாட்டுக்கு, உலகத்துக்கு. அப்பொழுதுதான் கிறிஸ்துவினுடைய பிரசனம் உண்டாகும். ஜாக்கிரதை. அடுத்ததாக கடைசியாக நான் இதை கூறி நான் முடித்து விடுகிறேன். இந்த வீடியோ ரொம்ப லாங்காக சென்று விட்டது. இப்பொழுது நிறைய பேர் யூடியூபிலும் வந்து கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கிறார்கள். நிறைய சேனல்ஸ் வந்து எச்சரித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எச்சரிக்கிறத நோக்கம் என்ன என்பதை அவர்களே சிந்தித்து கொள்ளட்டும். அதாவது இப்போ நிறைய பேர் இப்போ வந்து கள்ள தீர்க்கதரிசி, அந்த ஏஜி சபையில் உள்ள கள்ள தீர்க்கதரிசி, இவர் கள்ள தீர்க்கதரிசி, அந்த போதகர் கள்ள தீர்க்கதரிசி, இந்த போதகர் கள்ள தீர்க்கதரிசி என்று எச்சரிப்பார். எச்சரித்து விட்டு அப்படி எச்சரிக்கிற அந்த சேனல்காரர்களே என்ன பண்ணுவார்கள்? நீ எந்த சபையில் இருந்தாலும் இருந்து கொள்ளலாம் அப்படின்றும் போதிப்பார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கிற அத்தனை சேனலுக்கும் என்னுடைய கேள்வி என்னவென்றால், நீங்கள் எல்லாரும் ஏஜியில் இருக்கிற கள்ள தீர்க்கதரிசி, அந்த போதகர் கள்ள தீர்க்கதரிசி, அவர்னு எச்சரிக்கிறீர்கள். அந்த எச்சரிக்கிறது நோக்கம் என்ன? நீங்கள் எச்சரித்து விட்டு மறுபடியும் அந்த சபைக்கே நீங்கள் அவர்களை அனுப்பி கொண்டிருந்தால் அதனால் என்ன பலன் இருக்குது? ஒருத்தன் கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரித்து விட்டு அதே சபைக்கு நேராகவும் விசுவாசிகளை வழிநடத்தி கொண்டிருக்கிறான் என்றால் அவன் வஞ்சகன் என்பதை தயவு கொண்டு சிந்தித்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் நம்ம எதற்காக கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கிறோம்? ஏஜி சபையில் அந்த பாஸ்டர் வந்து கள்ள பாஸ்டர், சிஎஸ்ஐ எல்லாம் வந்து கள்ள போதகம் எதுக்காக நம்ம எச்சரிக்கிறோம் என்றால் நீங்கள் அந்த சர்ச்சுக்கு போகக்கூடாது என்பதற்காக தான் நான் வந்து எச்சரித்து கொண்டிருக்கிறோம். இல்லை ஒருவன் எச்சரிக்கிற மாதிரி எச்சரித்து விட்டு அந்த கள்ள சபைக்கு நேராகவே அவன் வழி நடத்தி கொண்டிருக்கிறான் என்றால் அவன் அத்தனை பேரும் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். அவன் அத்தனை பேரும் அந்தி கிறிஸ்து. ஜாக்கிரதையாக இருந்து ஒவ்வொருத்தரும் மனம் திரும்புங்கள். ஆமேன்.